ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி கியர் வரைய போகிறோம், சாலிட் ஒர்க்ஸில் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பேசிக் என்னென்னா, பேஸ் சர்க்கிள் டயாமீட்டர் எப்பயும் டெடண்டம் சர்க்கிள் டயாமீட்டரோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், எப்பயும் கம்மியாக வராது. அதுக்கப்புறம் தேவையானது மூணு டேட்டா மட்டும்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா மாடியூல், அதுக்கப்புறம் டீத், அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆங்கிள், அதுக்கப்புறம் பிசிடி ஃபார்முலா, அதுக்கப்புறம் பிசிடி பேஸ் சர்க்கிள் ஃபார்முலா, அதுக்கப்புறம் அடண்டம் சர்க்கிள் ஃபார்முலா, அதுக்கப்புறம் டிடண்டம் சர்க்கிள் ஃபார்முலா, அதுக்கப்புறம் டீத் லென்த்து, அதுக்கப்புறம் ஹாஃப் டீத். இந்த ஃபார்முலா மட்டும் இருந்தால் போதும். இது ரெண்டும் என்னென்னு நான் வரையும் போது சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி சாலிட் ஒர்க்ஸில் வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு ஈக்குவல் மட்டும் கொடுத்து ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன். இதை கியருங்கிற பேரில் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாலிட் ஒர்க்ஸில் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பார்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி அதில் 4 சர்க்கிள் டைமென்ஷன் இல்லாமல் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு டம்மியாக டைமென்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அந்த கியர்னு டைப் பண்ண டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு டூல்ஸில் போய் ஈக்குவேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் இம்போர்ட் கொடுத்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் கியர்னு, அதை மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே அதில் என்ன ரிலேஷன் கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வேணுங்கிறது டிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாம் வேணுங்கிறனால எல்லாத்தையும் டிக் பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன். இப்போது அதுக்கப்புறம் இதுக்கும் அந்த டயக்ராமுக்கும் ரிலேஷன் கொடுக்குறோம். அதில் ஈக்குவேஷனில் போய் ஃபஸ்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணி குளோபல் வேரியபிளில் பிசிடி கொடுக்குறேன். அடுத்து இன்னொன்று செலக்ட் பண்ணி இது வந்து அடண்டம் சர்க்கிள், அடுத்து இது பிசிடி பேஸ் சர்க்கிள் டயாமீட்டர், அதுக்கப்புறம் இது வந்து டிடண்டம் சர்க்கிள் டயாமீட்டர். எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். இதுதான் பேஸ் சர்க்கிள். இந்த பேஸ் சர்க்கிள் வந்து டிடண்டம் சர்க்கிளை விட அதிகமாக இருக்கிற மாதிரி வரையணும். இப்போது இதோட சென்டர்லேருந்து பிசிடி வரைக்கும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் லைன், அதாவது சென்டர் லைன் வரைகிறேன். இதுலேருந்து பிசிடி வரைக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன், அதில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இதை அப்படியே சர்க்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். மொத்தம் 8ஆக டிவைட் பண்ணணும். சர்க்குலர் பேட்டர்ன் எடுத்தால் இதோட சேர்த்து 9. ஒன்பது 360 டிகிரியில் மொத்தம் 40 மட்டும் இந்த சைடு. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின் லைன் சென்டர் லைனை வரைகிறேன். இது வந்து பிசிடி சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்கணும், இல்லைன்னா இப்படி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டேஞ்சண்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ப்ராப்பர்ட்டி மட்டும் அந்த பேஸ் சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக மாற்றிக்க போகிறேன்.
இது எல்லாம் டேஞ்சன்ட் பண்ணதுக்கப்புறம் சர்க்குலர் பேட்டர்னுக்குள்ளே வந்த இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் அளவு கொடுக்க போகிறோம். இதுக்கு சொன்ன மாதிரி டம்மியாக மட்டும் அளவு கொடுக்க போதும். அதுக்கப்புறம் இதுக்கான வேல்யூக்கான ரிலேஷன் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியாச்சு. அது டூலில் ஈக்குவேஷனில் போய் இதுதான் அந்த டூல் லென்த்தான ஈக்குவேஷன். இது ஒன்றுன்னா அதுக்கு ரிலேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது குளோபல் வேரியபிள், இதுக்கு இது மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு இதுக்கு குளோபல் வேரியபிள் அதே தான், ஆனால் இன்ட்டு 2ஆல் பெருக்கிக்கணும். மாதிரி ஒவ்வொரு லைனுக்கு போகலையும் ஒவ்வொரு அடுத்தடுத்த வேல்யூவால் பெருக்கிட்டே வரணும். லென்த் வேல்யூ இன்ட்டு 3. அடுத்து இந்த லென்த்து அதே மாதிரி லென்த் வேல்யூ இன்ட்டு 4. அதுக்கப்புறம் இந்த லென்த்து இந்த வேல்யூ இன்ட்டு 5. நெக்ஸ்ட்டு இது இன்ட்டு 6. அடுத்து இந்த வேல்யூ இன்ட்டு 7. கடைசியாக இந்த வேல்யூ இன்ட்டு 8. மொத்த லென்த்தும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு பாயிண்டில் சேர்ந்து ஒரு கர்வ் மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த கர்வ் மேலே நம்ம ஒரு ஸ்ப்ளைன் வரைகிறோம். இது எங்கன்னா பேஸ் சர்க்கிளோட அந்த வெர்டிக்கல் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆனது அடுத்து ஒவ்வொரு எண்ட் லைனையும் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் வரைகிறதுக்கு இன்னொரு ரிலேஷன் போடணும். அது என்னென்னா ஒரு இதுக்கு மறுபடியும் கன்ஸ்ட்ரைன் லைன், அதாவது சென்டர் லைனை வரைகிறேன். இது எங்கே இருக்குன்னா இதிலேருந்து இப்போ வரைஞ்ச கர்வும் அந்த பிசிடி சர்க்கிளும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சுமாராக ஒரு லென்த்துக்கு பிசிடி சர்க்கிள் கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு இது மட்டும் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு டைமென்ஷன் என்னென்னா இந்த பிசிடி சர்க்கிள் லைனு, அதுக்கப்புறம் இன்னொரு லைன், இதுக்கு ரெண்டுக்கும் டம்மியாக அளவு கொடுத்துட்டு மறுபடியும் இது டூல்ஸுக்கு போனீங்கன்னா ஈக்குவேஷனில் இங்கே இருக்கிறது ஈக்குவேஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன குளோபல் வேரியபிள் கொடுக்குன்னா ஹாஃப் டீத்துன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த அளவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சது.
இந்த இதில் இந்த கர்வ் மட்டும் மிரர் பண்ணால் இந்த ஃபுல் டீத்தும் கிடச்சிரும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கர்வ் மட்டும் ட்ரிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அடெண்டம் சர்க்கிள் இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டியை மாற்றிடுங்க. இந்த பேஸ் சர்க்கிளையும் கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டியை மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் மட்டும் வரைஞ்ச கர்வுக்கும் டிடெண்டம் சர்க்கிளுக்கும் பேர் அப்படியே பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி, இந்த பக்கமும் அதே மாதிரி எண்டு பாயிண்ட்டு கீழே இருக்கிறதுக்கு பர்பெண்டிகுலர் பாயிண்ட். வரைஞ்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆர்க் மட்டும் 3 பாயிண்ட் ஆர்க்கு, இந்த எண்டு இந்த எண்டு, அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளோட இந்த எண்டு, இதை மட்டும் வரைஞ்சிட்டிங்கன்னா ஃபுல் கர்வ் க்ரியேட் ஆகிரும். இதையும் கன்ஸ்ட்ரெயின் லைனாக மாற்றிட்டிங்கன்னா அப்போ இன்னொரு ஆர்க் மட்டும் இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க. இது ஃபுல் கியர் ப்ரொஃபைல் மட்டும் கிடச்சிருக்கு. இது அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வரையணும், இன்னொரு ஸ்கெட்ச் மட்டும் அதே பிளேனில் வரைஞ்சிக்கோங்க. ஒரே ஒரு சர்க்கிள் இந்த அடெண்டம் சர்க்கிளுக்கு ஈக்குவலாக வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா கன்வெர்ட் என்டிட்டி கொடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ கியர் ப்ரொஃபைல் வரைய ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இந்த உள்ளே இருக்கிறது மட்டும் 20 கொடுக்குறேன் மிட் பிளேன்லேருந்து. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கியர் ப்ரொஃபைல், கியர் டூத்தோட ப்ரொஃபைல் இது மிட் பிளேன்லேருந்து இது கொடுத்தோடனே இதுக்கு ஃபில்லட் அடிக்கணும். ஃபில்லட் அடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஃபில்லட் செலக்ட் பண்ணி இந்த எண்டு, இந்த எண்டு, இந்த கார்னர், அப்புறம் இந்த கார்னர். இதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா 0.3 இன்ட்டு மாடியூல் வந்து நான் 5 கொடுத்துருக்கேன், அதனால் இங்கே 5 டைப் பண்ணி. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபில்லட் வேல்யூ. இப்போ மொத்தம் நான் வந்து இதில் வந்து 30 டீத் எடுத்துருக்கேன், அதனால் 30க்கு சர்க்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கேன். அதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, டீத்தையும் ஃபில்லட்டையும். இப்போ அது சர்க்குலர் பேட்டர்னுக்காக சென்டர் லைன் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு சென்டர் லைன் 360க்கு 30 கியர் எத்தனை டீத் கொடுத்து வரைஞ்சிங்களோ அந்த அளவுக்கு. இப்போ ஃபுல் கியர் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சென்டரில் ஷாஃப்ட் ஹோல் மட்டும் ஒன்று போட்டுக்கணும்.
நம்மளோட ஃபுல் கியர் ரெடி.